ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு திராட்சை லைட்டாக உப்பி வரப்போ நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்பை சேர்த்துட்டேங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்ட பிறகு இது கூடவே சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அந்த பவுலில் ஒரு பங்கு சேமியானா 2 பங்கு தண்ணி சேர்க்கணுங்க. ஒரே பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரையோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ சேர்க்கணும். இதுதான் வந்து இதனுடைய அளவுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு அளவுக்கு சேமியா எடுத்துக்கிறேன். சேமியா வந்து பார்த்திங்கன்னா வறுத்த சேமியா தாங்க. ஆனாலும் நம்ம இப்போ நெய்யில் மறுபடியும் வறுத்துக்கணும். வறுத்த சேமியா போட்டிருந்தாலும் கூட நம்ம நெய்யில் கண்டிப்பாக வறுத்து எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யினுடைய ஃப்ளேவர் அந்த சேமியாவுக்கு போய் சேரும். சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்தப்போ வேறு கலராக இருந்தது. இப்போ நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறமாக மாறணும். இப்போ மாறிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கலாம். நான் 1 பங்கு அளவுக்கு சேமியா எடுத்தேங்க. 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணுங்க. கொதி வந்த பிறகு தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வறுத்து வச்ச சேமியாவை இது கூட சேர்த்துக்கிறேங்க. சேமியா சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கட்டியாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமியா வெந்துக்கிட்டே இருக்குங்க. முதல்ல சேமியா வெந்துடணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இனிப்பு வந்து சேர்க்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து வெந்துருச்சு. இது கூட நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் எது சேர்த்தாலுமே சரி, இனிப்பு வகையில் நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சரி, சுகர் சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்தாலும் சரி, அப்படியே சேர்த்த உடனே ஒரு மாதிரி இலக்கமாக ஆரம்பிக்குங்க. இலகி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டி பதம் வரும். அந்த பதம் வந்துருச்சுன்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள், நல்லா ஒரு இலக்கமாகுது பாருங்கள். இப்போ இது கூட நான் ஏலக்காவை சேர்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. அந்த தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது. பாருங்கள், சூப்பராக வந்து அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சேர்த்துட்டேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்குங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து குழந்தைங்களுக்கு குவார்ட்டர்லி லீவு வந்து விட்டுருப்பாங்க. உங்கள் குழந்தைங்க உங்களை கண்டிப்பாக ஸ்வீட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் நான் ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள குஷிப்படுத்துங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சரி, ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. அதே மாதிரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க வந்து வெளியில் கூட்டு போங்கன்னு கேட்க மாட்டாங்க. வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து நம்மளை இங்கே கூட்டு போங்க, அங்கே கூட்டு போங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு எச்சரிக்க மாட்டாங்கங்க. அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்குறதுக்கு தவறவே மாட்டாங்க. நம்ம குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா அவங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக நம்ம வந்து பூர்த்தி செய்யணுங்க. இது பெரிய தேவையெல்லாம் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன ஆசைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.